Taste the Daily. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மகளிர் உரிமை தொகை மற்றும் இலவச வீட்டுமனை வழங்க வலியுறுத்தி திமுகவை சேர்ந்த பெண் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். ஏகாபுரம் பகுதியில் திமுகவை சேர்ந்த சத்யா என்பவரின் கணவர் இறந்த நிலையில் அவர் கூலி வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் இவர் வசிப்பதற்கு வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் வசிப்பதாகவும், அரசு சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்றும் மகளிர் உரிமை தொகை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை இல்லாததால் ஆத்திரமடைந்த சத்யா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். குடியிருக்க ஒரு ஊடு கொடுங்கன்னு கேட்டா அவ புருஷன்கிட்ட கேளு. 42 பெட்டிஷன் கொடுத்தாரு சார். அதுல 12 பெட்டிஷன் என் புருஷனுது. அவர் மேல இருக்கிறது மட்டும் தான் வந்திருக்குது. மீதி எதுவுமே வரதில்ல. உங்க மனு நிராகரிக்கப்பட்டது, உங்க மனு நிராகரிக்கப்பட்டது, இதை மட்டும் தான் சொல்றாங்க. கஷ்டப்பட்டு கியூல நின்று 100 ரூபாய் கொடுத்து பெட்டிஷன் எழுதி கொண்டு போனா ஏன் என் மனு நிராகரிக்கிறீங்க? நான் எலிஜிபிளான ஆள் இல்லைன்னு சொல்றாங்க. என்ன எனக்கு இன்னும் எலிஜிபிள் வேணும்? நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட அனைத்து சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. கோவையிலிருந்து ஆன்லைன் வாடகை வாகனங்கள் நீலகிரியில் சுற்றுலா பயணிகளை இறக்கி விடுவதோடு மட்டுமல்லாமல் சுற்றுலா தலங்களுக்கும் அழைத்துச் செல்வதை தடுக்க கோரி இந்த போராட்டம் நடைபெற்றது. அப்போது சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் தங்களின் குடும்ப அட்டை, ஆதார் அட்டை உள்ளிட்டவற்றை அரசுக்கு திரும்ப கொடுக்க முயற்சித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. நாங்கள் முழுக்க நம்பி இருக்கு பார்த்தீங்கன்னா சுற்றுலா நம்பி மட்டும்தான் இருக்கோம். எங்களுக்கு சுற்றுலா நம்பிக்கை மட்டும்தான் எங்களுக்கு வாழ்வாதாரம். இப்போ நாங்களாகட்டும், டாக்ஸியாக இருக்கட்டும், இல்லை சுழற்சி மாசாவாகட்டும், இல்லை மேக்ஸியாக இருக்கட்டும், எல்லாமே இந்த சுற்றுலாத்துறை நம்பி மட்டும்தான் இருக்கிறோம். இப்போ எங்களுக்கு சுற்றுலாத்தலத்துக்கான எங்களுக்கு ஒரு விடிவு கிடைக்கலாம்னாக்கா நாங்கள் உள்ளூர் பண்ண போகிறோம். எங்களுடைய ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாமே நாங்கள் சப்மிட் பண்ண போகிறோம். எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. எங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும். அதுவே நாங்கள் போராடுவோம். பள்ளி கட்டிடத்தின் கட்டுமான பணியை விரைந்து முடிக்க கோரி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் பள்ளி சீருடையுடன் அரசு பள்ளி மாணவர்கள் மனு அளித்துள்ளனர். வித்தானூர் பகுதியில் அரசு துவக்க பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த அரசு பள்ளிக்கு சரியான கட்டிட வசதி இல்லாததால் மகளிர் மன்ற கட்டிடத்தில் பாடம் எடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த பள்ளியின் புதிய கட்டிடத்தின் கட்டுமான பணிகளும் மந்தகதியில் நடைபெறுவதால் அதனை விரைவாக முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டுவரக் கோரி மாணவ மாணவியர்கள் தங்கள் பெற்றோருடன் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளாரா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே அடிப்படை வசதி செய்து தராத ஊராட்சி மன்ற தலைவர் சாதி ரீதியாக பேசுவதை கண்டித்து மணக்கால் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவாரூர் கும்பகோணம் சாலையில் அமர்ந்து போராட்டம் மேற்கொண்ட மணக்கால் கிராம மக்கள் அடிப்படை உரிமைகளை கேட்டால் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் கமலாம்பாள் ராஜகோபால் சாதி ரீதியாக இழிவாக பேசி புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டினர். மேடைக்கு மேடை வாய்க்கிழிய சமூக நீதி பேசும் திமுக ஆட்சியில் திமுக நிர்வாகிகளே சாதிய பாகுபாடு பார்ப்பது குறித்து கண்டும் காணாமல் இருப்பது ஏன் என ஸ்டாலினுக்கு மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அடிப்படை உரிமைகளை கேட்க போனா சாதி ரீதியாக எங்களை ஒடுக்குறதும் தொடர்ச்சியா எங்களை புறக்கணிக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால மாவட்ட நிர்வாகத்திற்கு இதன் மூலம் நாங்கள் விடுக்கிற கோரிக்கை என்னன்னா, உடனடியாக இந்த பகுதியில் நலத்திட்ட உதவிகள்ங்கிற பேர்ல பேரிடர் கால அவசரமா கருதி இந்த பகுதிக்கு சாலை வசதி ஏற்படுத்தி தரணும், குடிநீர் வசதி ஏற்படுத்தி தரணும், ஒருங்கிணைந்த சுகாதார வளாகங்கள் கட்டித்தரணும்னு உங்கள் மூலமா கோரிக்கை விடுக்கிறோம். தயவு செய்து அதை உடனடியாக நீங்க செஞ்சு தரணுங்கிற பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் திருவலங்காடு அருகே நடந்து சென்ற இருவர் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் இருவர் உயிரிழந்தனர். சக்கரமநல்லூர் சாலையில் கரும்பு வெட்டுவதற்காக சென்ற கூலி தொழிலாளர்கள் 2 பேர் மீது திருவலங்காடு பகுதியைச் சேர்ந்த 19 வயது இளைஞர் இருசக்கர வாகனத்தில் வந்து மோதியதில் சம்பவ இடத்திலேயே கூலி தொழிலாளியும் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞரும் உயிரிழந்தனர். மற்றொரு கூலி தொழிலாளி லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. பொங்கல் தொகுப்புக்காக கரும்பு ஒன்றை 27 ரூபாய்க்கு கொள்முதல் செய்ய அரசு உத்தரவிட்டிருப்பது விவசாயிகளை வேதனைப்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியிலும் சின்னமனூர் பகுதியிலும் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் கரும்பு விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு தமிழக அரசின் கூட்டுறவுத்துறை 26 ரூபாய்க்கு கொள்முதல் செய்த கரும்பை இந்த ஆண்டு 27 ரூபாய்க்கு கொள்முதல் செய்வதால் எந்த பயனுமில்லை என்று விவசாயிகள் தெரிவித்திருக்கின்றனர். கடந்த 3 ஆண்டுகளில் 30% கீழ் குறைந்துள்ள கரும்பு விவசாயம் வரும் ஆண்டுகளில் மேலும் குறையும் என்றும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இந்த கரும்பு போன வருஷம்லாம் சார் நீங்க என்ன ஒரு 200 ஏக்கர் போட்டிருந்தேன். 200 ஏக்கர்ல இந்த வட்டத்தில் ஒரு 100 ஏக்கர் யாருமே போடல. அவ்வளவு விலைக்கு ஒரு கம்மி ஆகிடுச்சு. அதே மாதிரி பன்னி சேதங்க உங்களுக்கு அதிகமான சேதம். நாங்கள் நைட்டும் பகலும் இங்கேயே தான் கிடக்கிறோம். சாப்பிட்டும் சாப்பிடாமே இந்த பன்னி பிரச்சனைக்கு இங்கே கிடக்கிறோம். அது வேறு அழிச்சிருது. அழிச்சிருக்கும் போது அப்போ நாங்கள் இந்த நிறுவனத்தில் இந்த வட்டத்தில்
எங்களுக்கு ஒரு 30 ஏக்கரையும் அரசு பார்த்து எங்களுக்கு போட்டு கொடுத்தா எங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும், ஒரு மலர்ச்சி இருக்கு. அதே மாதிரி